ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள். உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னம்னா ஓமையால், இது வந்து ஒரு ஓமையை சொல்லுங்கள். இதால் விளக்கப்பெறும் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, இடுக்கண் களைபவர். இடுக்கண் களைபவர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னா எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடுக்கண் தருபவர், இடுக்கண் தராதவர், இடுக்கண் செய்பவர். ஓகேங்களா, சாரி, இன்னா செய்பவர். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, இடுக்கண் களைபவர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அதனால் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஃபுல்லாக நல்லா படித்து பார்த்துட்டு எது கரெக்டுங்கிறத ஷேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். காட்டாறு இடையிட்ட காட்டாறு இடையிட்ட ஊர் போல. காட்டாறு இடையிட்ட ஊர் போல அப்படிங்கிறது என்னது, அழிவு. காட்டாறு இடையிட்ட ஊர் போல அப்படின்னம்னா அழிவு. அதுக்கடுத்து வந்து ஏறு நடை. ஏறு நடைனா என்னது, செயல். ஏறு நடை செயல். பாம்பும் கீரியும் போல. பாம்பும் கீரியும் எப்பொழுது எப்படி இருக்கும், பகையோடைய தான் இருக்கும். பாம்பும் கீரியும் போல, பகை. அதுக்கடுத்து ஜாதி எனும் சாக்கடையில் புழு போல. ஜாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னம்னா ஜாதின்னு வந்துட்டாலே அது என்னது, மூட பழக்க வழக்கம் தான். ஓகேங்களா, அதனால மூடன். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னம்னா தெளிவு, நல்லா தெளிவாக சொல்றது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதுக்கடுத்து இலவு காத்த கிளி போல அப்படின்னம்னா கிளிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஏமாற்றம். அதுக்கடுத்து வல் உயிர் புலி எல்லாம் ஒரு வழி புகுந்த போலவே. ஓகேவா, வல்உயிர் புலி எல்லாம் ஒரு வழி உகுந்த போலவே அப்படின்னம்னா படைகள் எல்லாம் ஓரிடத்தில் திரளுதல். ஓகேங்களா, படைகள் எல்லாமே என்ன இருக்குது, ஒரு வழி புகுந்த போலவே அப்படின்னம்னா ஓரிடத்தில் என்ன ஆகுது, திரள்றாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல திரள்றாங்க. இந்த வல்ங்கிறது என்னது, படைகள் எல்லாம் ஒரு இடத்தில் வந்து திரள்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க. அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல. அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல. அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல அப்படின்னம்னா மன்னர்களோடு மன்னர்கள் என்ன பண்றது, போர் புரிதல். மன்னர்களோட மன்னர்கள் என்னதான் பண்ணுவாங்க, போர் புரிவாங்க. அதான் அரி அப்படிங்கிறது மன்னர் அப்படிங்கிறது ஒப்பிட்டு சொல்றாங்க. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல அப்படின்னு பார்த்தோம்னா மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் திறன். மண்ணுக்குள்ளார எப்படி வந்து என்ன இருக்கும், தண்ணி வந்து ஒளிஞ்சிருக்கும். அது மாதிரி மனுஷங்கன்னு இருக்கும்னா அவங்களுக்குள்ளார என்ன இருக்கும், அவங்களுக்கான திறமை வந்து ஒளிந்திருக்கும். கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னம்னா எதிர்பாராத துன்பம். இப்போ கிணறு தோன்றது தண்ணி வர்றதுக்காக தான் கிணறு தோன்றாங்க. அதில் எதிர்பாராத விதமாக என்ன வந்துருச்சு, பூதம் கிளம்பியது. அப்போ பூதம் வர்றது நமக்கு என்னது, கண்டிப்பாக வந்து துன்பம் தான். ஆனால் இங்கே ஆப்ஷன் பாருங்கள், எதிர்பாராத தீமைன்னு இருக்குது, துன்பம்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் எதிர்பாராத துன்பங்கிறது தான் கரெக்டானது. ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி புக்கிலலாம் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களா, கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னம்னா விரைவு, ஸ்பீடாக வரும். ஓகேங்களா, மடையை வந்து அடைச்சி விட்டுருக்காங்க. இப்போ மடையை திறந்து விட்டோம்னா அதுலேருந்து தண்ணி என்ன ஆயிரும், ஸ்பீடாக வெளியில் வரும். நகமும் சதையும் போல அப்படின்னம்னா ஒற்றுமை. எப்படி வந்து கீரியும் பாம்பும் போல அப்படின்னம்னா அது வந்து பகைமை. அதே மாதிரி நகமும் சதையும் போல அப்படின்னம்னா ஒற்றுமை. நவில்தொறும் நூல் நயம் போலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பண்புடையாளர் தொடர்பு. நவில்தொறும் நூல் நயம் போலும், இது வந்து நம்ம திருக்குறளில் வந்து படிச்சிருந்திருப்போம். ஓகேங்களா, பண்புடையாளர்கள் தொடர்பு வந்து நாள்தோறும் வந்து இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும். நவில்தொறும் நூல் நயம் போலும். அதுக்கடுத்து பாருங்க. நல்லுயிர் காத்த மருந்தனா. நல்லுயிர் காத்த மருந்தனா அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இயேசுநாதர். இதை குறித்து வச்சுக்கோங்க. நல்லுயிர் காத்த மருந்தனா அப்படின்னம்னா இயேசுநாதர். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது வந்து சின்னதாக நம்ம இப்போ வந்து காசு சேமிக்கிறது நமக்கு பிற்காலத்தில் என்ன ஆயிரும், பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து சேமிப்பு. சிறுதுளி பெருவெள்ளம். நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னம்னா அனுபவிக்க தெரியாதவன். அதாவது நாய்கிட்ட வந்து அந்த தேங்காய் வந்து உரிக்காம அந்த தெங்கம்பழம் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், அது வந்து சாப்பிடவும் சாப்பிடாது, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது. அது வந்து வாயில் வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டே அலையும். ஓகேங்களா, அப்போ அனுபவிக்க தெரியாதவன். நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னம்னா அனுபவிக்க தெரியாதவன். மோப்ப குலையும் அணிச்சும் அப்படின்னம்னா இது நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம். ஓகேங்களா, மோப்ப குலையும் அணிச்சோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுற விருந்தினர்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லபடியாக உபசரிக்கணும். நம்ம முகம் மாறினாலே அவங்க மனசு வந்து மாறிடும், அவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். மோப்ப குலையும் அணிச்சம் அப்படின்னம்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விருந்தினர். ஓகேங்களா, விருந்தினர்கள் வந்து எப்படி உபசரிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. ஓகேங்களா, அணிச்சப்பூ வந்து நம்ம மோந்து பார்த்தோன்னே வாடிடும். அது மாதிரி வந்து நம்ம முகம் மாறினாலே நம்ம விருந்தினர்களோட அந்த முகம் வந்து வாடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? தெளிவு. இதே தான் வந்து எதுக்கு வரும்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதுக்கும் என்னதான் படித்தோம்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நெல்லிக்கனி போல. இதுக்கும் என்னதான் வரும்? தெளிவு. அப்படிதான் வரும். ஓகேங்களா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது வந்து பாசம். ஓகேங்களா? தன்னோட ரத்த சொந்தங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை வந்து ஆடும். தசைன்னு சொல்லுவாங்க, சதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அடியற்ற மரம் போல அப்படின்னோம்னா ஒரு மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். அடியே இல்லாமல் மரம் இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும், வீழ்ச்சி. கடலில் கரைத்த காயம் போல. காயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா பெருங்காயம். ஓகேங்க? பெருங்காயம்ல இந்த தூள் பெருங்காயமாக இருக்கட்டும், கட்டி பெருங்காயம் எது வேணாலும் இருந்துட்டு போகுது. கடலில் போய் அதை கரைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதனால என்ன யூஸு? ஒன்றுமே கிடையாது. அப்போ பயனின்மை. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிணற்று தவளை போல அப்படின்னு பார்த்தோன்னா அறியாமை. கிணற்று தவளை போல அப்படின்னோம்னா வெளியில் உலகத்தில் என்ன நடக்குது, ஒரு நாட்டு நடப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறது எதுவும் தெரியாமல் ஒரு அறியாமையே உள்ளது தான் கிணற்று தவளை போல அப்படிம்பாங்க. நீர்மேல் எழுத்து போல. தண்ணி மேலே எழுதுனோம்னா என்ன ஆயிரும்? அந்த எழுத்து நிலைச்சிருக்குமா, நிலைச்சிருக்காதா? தண்ணி மேலே எழுதுகிற எழுத்து வந்து நிலையற்ற தன்மை. இது கூட வந்து பேச்சு வழக்கில் சும்மா சொல்லுவாங்கல்ல, யாராச்சும் ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா உன் பேச்சை வந்து அந்த ஓடுற ஆற்றுல தான் எழுதி விடணும் அப்படிம்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றாதவங்க, இல்லை அது வந்து நிலையற்ற தன்மை அந்த மாதிரி. அப்போ ஓடுற தண்ணியில் நம்ம வந்து எழுதி வைக்கிறது வந்து நிலையற்ற தன்மை. இதே இது வந்து ஒரு கல்லில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உறுதியான தன்மை. உறுதி கிடையாது, நிலையான தன்மைன்னு வரும். கல்லில் வந்து ஏதாச்சும் எழுத்துக்கள் எழுதணும்னா அதுவும் வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருளில் அதுவும் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு இது வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு பார்த்தோன்னா மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப வாட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அத்தி பூத்தார் போல அப்படின்னு பார்த்தோன்னா எப்பொழுதாவது யாராவது நம்ம வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காங்க அப்படின்னோம்னா என்ன அத்தி பூத்தார் போல வந்திருக்கீங்க அப்படின்னோம்னா எப்பொழுதாவது வர்றது. ஓகேங்களா? அரிதாக வர்றது அந்த மாதிரி. பசுமரத்தாணி போல அப்படின்னோம்னா பிறர் மனதில் ஆழமாக பதியும்படி பேசுவது. பசுமரத்தாணி போல அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மற்றவங்க மனசில் வந்து ஆழமாக பதியும்படி நம்ம வந்து பேசுறது. சூரியனை கண்ட பனி போல. சூரியனை பார்த்தோன்னா பனி என்ன ஆயிரும்? விலகிடும். சூரியனை கண்ட பனி போல விலகல். அதுக்கடுத்து பாருங்க, நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? தவளை. தவக்கலை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தவளை வந்து தன்னோட வாயாலே அது கெட்டு போயிடும். அதாவது தன் செயலால் தீமை, அதோட செயலாலே அதுக்கு என்ன ஆகும்? தீமை நடைபெறும். அதுக்கடுத்து சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல அப்படின்னு பார்த்தோன்னா குடிப்பிறப்பின் சிறப்பு. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. அவங்க பிறந்த குடிப்பிறப்பு வந்து வேற இதாக இருந்தாலும் அதுல இருந்து செந்தாமரையாட்டம் இருக்காங்களாம். அப்போ அவங்களோட குடிப்பிறப்பின் சிறப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. 30 இது வந்து நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனும் நிறைய எழுதியிருக்கேன். அது நான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னோம்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க